இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல கட்சி தொண்டர்கள் பல பேருடைய கையில வந்து விஜயகாந்த் அந்த அந்த பதாகைகள் இருந்தது. அதை பார்க்க முடியுது. அதை தான் சொல்றாரு வந்து எம்ஜிஆருடைய குணம் கொண்ட ஒருவர் விஜயகாந்த். நான் எம்ஜிஆரை வந்து பழகுனது இல்லைன்றாரு, அதை பார்த்ததில்லைன்னு பழகுது இல்லைன்றாரு. ஆனால் விஜயகாந்த் கூட பழகி இருக்கிறேன், அவருடைய தம்பியா இருந்திருக்கிறேன், அவருடைய குணம் கொண்டவர். அவரை அதாவது மதுரையை நினைச்சா அவரை நினைக்கிற மாதிரி அவருடைய அரசியலை தான் நான் பின்பற்றுறேன். அவர் தான் எனக்கு உண்மையான அண்ணன். இது எல்லாருக்கும் தெரியும். வழக்கம் போல மதுரை அப்படின்னாலே சொல்லவே தேவையில்லை. மதுரை ஜல்லிக்கட்டு, கள்ளழகர், மீனாட்சி சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து தமிழ் வளர்த்த ஒரு மாநகரம், இப்படியே சொல்லிக்கிட்டு போகலாம். அன்பையும் கோபத்தையும் ஒரு சேர கொடுப்பவர்கள் இந்த மதுரை மண்ணு. அந்த மதுரை மண்ணு அதுக்காக தான் வந்தேன்னு இதில் ஒரு பாஸ் விட்டு ஒரு விஷயம் சொன்னது தான் ஒட்டுமொத்த பேருக்கும் ஒரு பெரிய இதாகி போச்சு. நான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வேட்பாளருடைய பெயர்கள்லாம் அறிவிக்க போறேன் அப்படின்னு என்னையா இது, இதுக்குள்ளவே வேட்பாளர் அப்படின்னு நிச்சயமா எனக்கு ஏதோ ஒரு, ஏன்னா ரொம்ப சீரியஸா பேசிட்டு வந்த விஜய் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ரொம்ப குஷி ஆயிட்டார். வந்து குஷி ஆயிட்டு கொஞ்சம் இதுவாயிட்டார், கலகலப்பாயிட்டாரு. ஆனால் சீரியஸா இருந்த அந்த பேச்சுல வந்து நான் வேட்பாளர் அறிவிக்க போறேன், மதுரை கிழக்கு விஜய், தெற்கு விஜய், மத்திய பகுதி விஜய், உசிலம்பட்டி விஜய், இப்படியா சொல்லி 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 கடைசியில் என்னன்னா, உங்க வீட்டுல நான் இருக்கிறேன், உங்க ரேஷன் கார்டுல பேர் இல்லைனாலும் நான் இருக்கிறேன், உங்கள்ல இருந்து ஒருத்தர் தான் நான் தேர்ந்தெடுக்க போறேன், மக்கள்ல இருந்து ஒருத்தர் தான் நான் வந்து வேட்பாளராக தேர்ந்தெடுக்க போகிறேன், அப்ப எனக்கு ஓட்டு போட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு பிரமாதமான ஒரு ஸ்பீச் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் போய் சேரணும் வந்து. இதுதான் முக்கியமான விஷயம். சரி, இதுல ஏன்னா இந்த மாநாட்டில் பெரும்பான்மையாக விஜய் கிட்ட இருந்து எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்னென்ன விஷயம் எதிர்பார்த்தாங்கன்னா, இவர் என்னப்பா திமுகவுக்கு வந்து ஒரு கண்ணம் கொடுக்க போறாரு, திமுக இந்த வருடங்கள் இத்தனை வருடங்களில் அவர்களுடைய ஆட்சி என்ன விமர்சிக்க போகிறார். பொதுவாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் போதைப் பொருள், அப்புறம் அது ஊழல், டாஸ்மாக் ஊழல், அது இதுன்னு இருக்கும்போது இது எது காட்டமா சொல்ல போகிறாருன்னு பார்த்தா திடீர்னு கொஞ்சம் சீரியஸால இருந்து காமெடியா மாறிட்டார்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு அங்கிள் 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 பேச ஆரம்பிச்சாரு. அது என்னன்னா, இந்த அப்பான்னு சொல்றத வந்து கேலி பண்றாரு, கிண்டல் பண்றாரு. இந்த நேரத்தில் ஒன்னும் ஸ்ட்ராங்காவே பேசியிருக்கலாமே அப்படின்னு. மத்திய அரசுல இருக்கிற எங்க கொள்கை எதிரி பிஜேபி தான், பிஜேபியை நாங்க சும்மா விட மாட்டோம், பிஜேபி தான் எங்க எதிரி, பாசிச பாஜக அப்படின்னு. அதே சமயத்துல பாய்சன் திமுக அப்படின்னு சொல்லி பிஜேபி மிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னு மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கடுமையான எதிர்ப்பை வந்து தொடர்ந்து விஜயோடைய குற்றச்சாட்டு என்ன, விஜய வந்து நிறைய பேர் வந்து அதாவது டிவிக்கே வந்து நிறைய பேர் என்னன்னா, எப்பா இது வந்து பிஜேபியோட பி டீம், இன்னொருத்தர் என்னன்னா இது திமுகவோட பி டீம் தாங்க. வந்து கமலஹாசன் எப்படி வந்து டார்ச் லைட்லாம் எடுத்துட்டு வந்து பெரிய ஆக்ரோஷமா நின்று அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எம்பி சீட்டுக்காக போயிட்டாரு.